ஒய் செக் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ செக் பாயிண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு லேர்னர் வந்து ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க, அது இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இல்லை சிபிஎஸ்சி, இல்லை ஐசிஎஸ்சி, இது வந்து இன்டர்நேஷ்னல் கரிக்குலம், இப்போ கேம்பிரிட்ஜோ, பிஎஸ்என்எடெக்ஸோ, ஐபிஓ, எந்த ஒரு கரிக்குலம் இருந்தாலும் ஓகே. செக் பாயிண்ட்டு எல்லா லேர்னர்ஸ்க்குமே முக்கியம். இப்போ ஒரு லேர்னர் வந்து எக்ஸாம் போகும்போது தான் எக்ஸாமில் சில பேர் செக் பாயிண்ட் சொல்லுவாங்க. அது வந்து டேர்ம் 1 எக்ஸாமினேஷன், இல்லை டேர்ம் 2, இல்லாட்டி இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேரண்ட்டாக, ஒரு டீச்சராக அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்றது, அவரோட ப்ரீ நாலேஜை நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம செக் பாயிண்ட் அப்படின்றோம். செக் பாயிண்ட் வந்து ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம அவருக்கு கேட்கணும், இப்போ டாபிக் எப்படி புரிஞ்சிருக்குன்னு. ஏன் அப்படின்னா, ஒரு லாங் கேப் விட்டு ஒரு லேர்னருக்கு வந்து எண்ட் ஆஃப் த இயர் நம்ம செக் பண்ணும் போதோ, எண்ட் ஆஃப் த இயர் நம்ம பார்க்கும்போதோ, இல்லை நெக்ஸ்ட் இயர் போகும்போது, இப்போ கிரேட் 2 போயிட்டார், ஆனால் கிரேட் 1 இருக்க லெவலில் வந்து நம்ம கிரேட் 2 பார்க்கும்போது அது ரொம்ப பேக் ஃபயர் ஆகும் லேர்னருக்கு. அப்போ எல்லா டாப்பிக்குமே கொஞ்சம் டைம் எடுத்து, அஸ் அ பேரண்ட்டை நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் அவங்களுக்கு என்ன டாபிக் போயிருக்கு, அது கரெக்டாக ரீச் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயின்ஸில் ஒரு வொக்காபுலரி இருக்குது. இப்போ சயின்ஸில் வந்து பிளான்ட்டுன்னு ஒரு டாபிக் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்காங்கன்னா, பிளான்ட்டை பற்றியான என்ன வொக்காபுலரிலாம் அவர் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்காரு. இப்போ ஸ்டெம் அப்படி இருக்கா, லீஃப் இருக்கா, ரூட் இருக்கா, வாட்டர் இருக்கா, சன் இருக்கா, சன்லைட், இந்த மாதிரியான வொக்காபுலரிலாம் இருக்கா, அந்த டாபிக் கான்டெக்ஸ்ட் ரிலேட்டடாக வொக்காபுலரி என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்காரு. இப்போ ஷேப்ஸ்னு படிக்கிறாரு, என்னென்ன ஷேப்ஸ்லாம் தெரியும், இப்போ ட்ரையாங்கிள்னால் என்ன, உங்களுக்கு தெரியும், சர்க்கிள்னால் என்ன அப்படின்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வேர்ட்ஸ் அவர் என்ன எக்ஸ்ப்ளோர் ஆகிருக்காரு அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டாப்பிக்கான இதை வந்து ஒவ்வொரு தடவை நீங்கள் அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் லேர்னர் கரெக்டாக போயிருக்கா அப்படின்றது தெரியும். இப்போ அவர் போகலை, ஹிடன் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஹிடன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, திருப்பி அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகணும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும். இல்லை நம்ம ஸ்கூலில் போய் சொல்லணும், இது ஒரு இன்னும் புரியாமல் இருக்குது இந்த டாபிக் அப்படின்றது. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான், ஒவ்வொரு டாப்பிக்காக குழந்தைக்கு போகும்போது தான் அதை பற்றியான ப்ரீ நாலேஜ் அவங்களுக்கு தெரியும். இது எதுவுமே பண்ணாமல் திடீர்னு போயிட்டு நம்ம ஒரு கிரேட் 3ல், ஒரு கிரேட் 5ல் இதுனா வரைக்கும் என் பையனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றதுலாம் நம்ம ப்ளே பண்ணவே முடியாது. அப்போ அஸ் அ பேரண்ட்டாக நம்ம வி ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நம்ம எந்த இடத்துல நம்ம குழந்தைய நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியலன்றதை அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் நம்ம டேக் கேர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன டாபிக் போயிருக்கு, என்ன புரிஞ்சிருக்கு, அது என்ன புரியலை, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். ஸோ அஸ் அ பேரண்ட் கான்டெக்ஸ்டில் நம்மளுக்கு நிறையா ஷெட்யூல் பிளான் இருக்கும், நம்மளும் எங்கேஜாக இருக்கும். ஆனால் நம்ம குழந்தைகளோட ஒரு கிரேட் 5ல் போயிட்டு, ஒரு கிரேட் 8ல் போயிட்டு என் குழந்தைக்கு இன்னும் இது தெரியலையே, இது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமோ அப்படின்னு நம்ம அங்கே நினைக்கிறத விட, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து முன்னாடியே க்ளியராக அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா, இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைத்து அவங்க இன்னும் நல்லா டேக் ஆஃப் பண்ண முடியும். அவங்களும் வந்து ஒரு ஹாப்பி லேர்னிங்கில் ஸ்கூல் போவாங்க, ஹாப்பியாக அவங்களுக்கும் அந்த இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு லேர்னருக்கு வந்து அது புரியலைன்னு போது கிளாஸஸ் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப வந்து ஒரு சேலஞ்சிங் ஆகிடும். ஹாப்பி லேர்னிங் அப்படின்றது என்னென்னா, லேர்னருக்கு வந்து சூப்பராக அது புரியும் போது அது சூப்பர் சப்ஜெக்டாகவும் அவங்களுக்கு வந்து சூப்பர் பிடிச்சமான விஷயமும் ஆகும். அது வந்து ஸ்கூல்லும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அஸ் அ பேரண்ட்டும். இந்த 2 சைடுமே ரெஸ்பான்சிபிள் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சைடு மட்டுமே கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து அக்செப்டபிளாக இருக்குது. இப்போ ஒரு லேர்னர் புரியலன்றது அஸ் அ மென்டாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். அஸ் அ பேரண்ட் சைடில் நம்மளாம் என்னெல்லாம் கைட் பண்ணணும், 2 சைட்லேயுமே நம்ம வந்து அவங்கள புரிஞ்சு அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை வச்சு அவங்கள வந்து கைட் பண்ணணும். அதுக்கு வந்து குட்டி குட்டி ப்ரீ நாலேஜ், ஒரு அசஸ்மெண்ட், ஒரு செக் பாயிண்ட் இதெல்லாம் வைக்கிறது குழந்தைகளுக்கு நல்லது.